எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது எண்ட் டு எண்ட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்றோம். அதாவது மேனுஃபேக்சரிங் சைட்ல இருந்து அந்த குழந்தைக்கு நம்ம ஃபீல்டில் எடுத்து போய் கொடுக்குற வரைக்கும் அந்த டெம்பரேச்சரையும் குவாலிட்டியும் மெயின்டைன் பண்றோம். அதனால பொதுமக்களுக்கு வேண்டுகோள் என்ன, இது வந்து குவாலிட்டியான வேக்சின். ஒன்றுக்கு 2-3 இடத்துல என்னோட குவாலிட்டியை மெஷர் பண்ணுறோம். இதனோட டெம்பரேச்சர் சரியாக மெயின்டைன் பண்ணுன்றத தனியாக டேஷ்போர்டில் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையும் டெம்பரேச்சர் லாகர் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் பொதுமக்களுக்கு அவங்க தேவையான குழந்தைகளுக்கு இந்த வேக்சின் போட்டுக்கோங்க. தனியாரை பொறுத்த வரைக்கும் இதே வேக்சின்ஸ் தான் கொடுக்கலாங்க. பட் இன்னொரு ஸ்டெப் நம்ம அரசு என்ன பண்ண போறோம்னா, தனியார்லயும் பொதுமக்களுக்கு இலவசமா வேக்சின் கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சில தனியார்கள் வந்து அரசோட கட்டுத்திட்டங்களுக்கு ஒத்துக்கிட்டா அந்த குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் கொடுத்தாங்கன்னா, டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாங்கன்னா, இவங்க பொதுமக்கள்கிட்ட எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக தனியார் மருத்துவமனைகளையும் போறதுக்கான முயற்சிகள் இப்ப எடுத்துட்டு இருக்கோம். அந்த திட்டம் எப்பத்துல நம்ம தொடங்க? வெரி சூன் அதுக்கு உண்டான அரசு உத்தரவெல்லாம் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடும் இப்போ. ஓகே, அது ஏதாவது நம்ம இத்தனை குழந்தைங்களுக்கு தான் அப்படின்ட்டு மாத கணக்கோ இல்ல வருட கணக்கோ வச்சிருக்கோமா சார்? ஒவ்வொரு குழந்தைக்கும் அது ஒரு ஷெட்யூல் இருக்கு. ஸோ அது பிறந்ததுலேருந்து ஸ்கூலுக்கு போற வரைக்கும் 5-10 வயசு வரைக்குமே இந்த ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூல் பிரகாரம் போடலாம். இப்போ இதனோட அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம், யூவின் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல்ல அந்த தாய்மார்களுக்கே வந்து எந்தெந்த பீரியட்ல ஊசி போடணும், இன்னும் எத்தனை டைம் நாள் இருக்கு, எத்தனை ஊசி போடணுங்கிற தகவல் வந்து அவங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல்ல கொடுக்குற மாதிரிக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த தனியார் மருத்துவமனைகள்லாம் வந்து ரொம்ப அதிகமான காசு கொடுத்து இப்போ வேக்சினேஷன் போடுற ஒரு நிலைமையில எல்லாம் இருக்குங்க சார். இப்போ முடிஞ்சவங்க தனியார்ல போடுறாங்க, முடியாதவங்க அரசு மருத்துவமனைக்கு வராங்க. அப்ப என்ன வேரியன்ட் சார் இது ரெண்டு? எனக்கு தெரிஞ்சு வேரியன்ட் எதுவும் கிடையாது. சொல்ல போனா அரசுல கொடுக்கறது வந்து நாங்க குவாலிட்டிக்கு 1க்கு 4 இடத்துல செக் பண்றோம். கண்டினியூஸ் டெம்பரேச்சர் மானிட்டர் பண்றோம். இது இலவசமா கிடைக்குது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலே கிடைக்கிறதால பொதுமக்கள் வந்து தயவுசெய்து இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க. தேவையில்லாம இதுக்காக நீங்க பொருள் செலவு பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்ம கொடுக்குற வேக்சின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் சைட்ல இருந்து உங்களுக்கு வேக்சின் கொடுக்குற வரைக்கும் குவாலிட்டியை மல்டிபிள் லெவல்ல செக் பண்றோம். அதனால நீங்க கான்பிடென்ட்டோட இந்த வேக்சின்ஸ் எடுத்துக்கலாம். இந்த குறை மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அரசு மருத்துவமனையில போட்டுக்கலாமா சார்? தாராளமா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவோம், பீடியாட்ரிஷியன் அவங்களை நாங்க ஒரு முறை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான தடுப்பூசிகளை கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த இம்ப்ளிமெண்ட் சொன்னீங்களா சார், இந்த தடுப்பூசி இம்ப்ளிமெண்ட் தனியார்ல இது பண்ணணும்னு சொல்லி, அது எத்தனை மருத்துவமனைகள் அது எல்லாமே திட்ட வகுத்து இப்ப இதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸ்லாம் யார் சரிப்படையா, அதாவது இன்க்ளூடிங் அந்த வேக்சினை வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு உண்டான லாஜிஸ்டிக் கொடுக்கணும், அதுக்கோட பர்ஃபார்மன்ஸ் காமிக்கணும். பர்டிகுலர்